டேய் என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? டேய் என் ஆளு என்னடா குற? அடா தேனடா என்ன விட்டா நான் 4 படம் கூட பாத்துட்டே இருப்பேன். இல்லை நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா வாழ்றது கஷ்டம், சாகுறது பெட்டர். ஒரு சின்ன டவுட்டுங்க. உட்கார் ஐ லைக் இட். கேளு. இந்த படம் முடிஞ்ச உடனே பிட்டு போடுவீங்களா இல்ல நடுவுல பிட்டு ஓட்டுவீங்களா? நான்சென்ஸ். நீ எல்லாம் எம்பிஏ வரைக்கும் எப்படா வந்த? எம்பிஏ வந்தோம். என்ன இதுக்கே டென்ஷன் ஆவறீங்க? ஆனானப்பட்ட சிவபெருமானே பிட்டுக்காக மண் சுமந்திருக்காரு தெரியுமா? அது பிட்டு இல்லடா பிட்டு. ஓ இந்த பரீட்சையில அடிப்பாங்களா அந்த பிட்டா? மூதேவி உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எங்களையே திருத்த முடியலன்ற நாங்க எதுவும் எக்ஸாம் பேப்பர் எப்படி திருத்த போற? இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். சந்திரனை பிடிக்கல, சூரியனை பிடிக்கல, ஒன்ன மட்டும் பிடி. ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. சார் சொல்லுங்க மேடம். சார் நான் குழந்தைகளுக்காக ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். அப்படியா? ஏண்டி நீ தான் குழந்தை கேட்டு வந்த? குழந்தைகள்லாம் ஆசிரமத்து குழந்தைகளுக்கு லூசு லூசு. அதுக்கு உதவி கேட்க வந்தா என்ன குழந்தை பெத்து தர சொல்றான். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி சொல்லுங்க, ஏதாவது செராக்ஸ் எடுக்கணுங்களா? ஐயோ ஒண்ணா இது நமக்கு செட் ஆகுது, வா போலாம். தயவு செய்து ஜெராக்ஸ் கடையில பொண்ணுங்களை வேலைக்கு வைக்காது. மார்க் ஷீட்ல ஜெராக்ஸே எடுக்க முடியல. என்னங்க இப்படி இருக்கீங்க? ஏன் என்ன மாதிரி பொண்ணு பார்த்தது இல்லையா? ஐயோ சான்ஸே இல்ல. உங்களை பார்த்த உடனே பக்குன்னு பாத்தீச்சே. இவ யாரோட பொண்ணுன்னு தெரியுமா? தெரியுங்க. நம்ம பிரம்மாவோட பொண்ணு தானே? பிரம்மாவா? எல்லாரையும் படைக்கிற பிரம்மா தான் பொண்ணுன்னு உடனே கொஞ்சம் ஓவரா. ஹஸ்பண்ட் அவர் ஒர்க்கு போறதுக்கு முன்னாடி அவர் வைஃபுக்கு ஒரு குட் பை கிஸும் ஹக்கும் கொடுக்கும் போது அவரோட லைஃப் ஸ்பேன் வந்து 4 to 6 years இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சிரிப்பு? ஓஹோ கிஸ்ஸா? எப்ப நீ 4 பிள்ளை பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா. நீ ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளை லவ் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, நாங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சு கண்குள்ள பாத்துப்போம். கர்மம் அதுவும் கிடையாது. அது பாவம் புருஷனை வச்சுக்கிட்டு பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு சிரமப்படுக்க தெரியுது. அத நீ மனசுல வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு உண்ணாம உறங்காம இருக்கவனை இம்சம் பண்ணிக்கிட்டு இருக்க. சலூன் கடைக்காரன்ட்ட ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டேன், அண்ணா அண்ணா உல்ஃப் கட் பண்ணிக்கிட்டுமா இல்ல ஷார்ட் பாப் பண்ணிக்கிட்டுமா, எது சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு. அந்த தாய்லி சொன்னா ஷார்ட் பாப் பண்ணுமா, பார்க்க தேவதை மாதிரி இருப்பேன். பட் ஐ ended up looking like காதலர் தினம் ஷா. என்ன விலை அழகே சொன்ன யாருன அண்ணியா இல்ல சுன்னி. இது என்னமோ தெரியல சார், இந்த ஆன்டிங்களை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் ஒரு பரபரப்பான புல்லரிப்பு. அது சரி, உங்க தம்பி எப்ப தலையை தூக்குறது, நான் எப்ப புள்ளைய பெக்கிறது? சொல்லாதே உனக்கு எனக்கும் இருக்கு உறவ பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே. ஒரு பிகரை கரெக்ட் பண்ணி சில பேட்டரிகளை பார்த்துட்டேன், நான் ஒண்ணுமே பாக்கலையாடா. ஏபாவா என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷனுங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம் நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க, இத காதலையும் சொருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும்.